சார்பாக அரவெட்லா, கொத்தூர், பாஸ்மர் பெண்டா, அனந்தகிரி இந்த பகுதியில் சட்டவிரோதமாக ஊழல் போடுறது, சாராயம் காய்ச்சறது, மதுவிலக்கு சம்மந்தமாக ரெய்டு கண்டக்ட் பண்ணோம். ரெய்டு கண்டக்ட் பண்ணுறத மட்டும் இல்லாமல் பொதுமக்களை சந்தித்து, குறிப்பாக அரவெட்லா பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், இளைஞர்கள் அவர்கள்லாம் சந்தித்து, பெண்கள் உட்பட அத்தனை பேரும் சந்தித்து மதுவிலக்கு சம்பந்தமான விழிப்புணர்வு, மக்களோட ஒரு புரிந்துணர்வு மற்றும் இளைஞர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்திற்கு தகுந்த வேலைவாய்ப்பு, குறிப்பாக காவல்துறையில் அவங்கள எடுத்துக்கொள்வதற்காக அவர்களுக்கான பயிற்சி தருவதற்கான முயற்சிகள், விருப்பம் யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவங்களெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம், பப்ளிக் எல்லாருமே இந்த பகுதியில் நாங்கள் முற்றிலுமாக கள்ளச்சாராயம், ஊழல் போடுறது, இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் எதுவும் இல்லாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் அது அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் குட்கா, ஆன்ஸ் போன்ற பொருட்களும் இந்த எந்த கடையிலையும் விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதேபோல் சில அடிப்படை வசதிகளை அவங்க கேட்டிருக்காங்க. அதற்கு காவல்துறை முன்னின்று அவர்களுக்கான உதவி நிச்சயமாக செய்யும். தொடர்ந்து இந்த பகுதியில் சில பேர் உரிமம் இல்லாத துப்பாக்கியில் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தகவலின் பேரில் கடந்த வாரம் கூட ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருந்தது காவல்துறை. அதனால் பொதுமக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளையும் அவங்க காவல்துறை அவங்ககிட்ட வச்சுருக்கு. உரிமம் இல்லாத துப்பாக்கி யாராச்சும் நாட்டு துப்பாக்கி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அதை ஒரு வார காலத்துக்குள்ளார காவல்துறைகிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதற்குரிய விலக்கு கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வேறு எந்த விதமான நடவடிக்கை இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ உரிமம் இல்லாத லைசன்ஸ் எதுவும் உரிமம் இல்லாத துப்பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா கொடுப்பதற்கும் பப்ளிக் ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வகையில் இந்த பகுதியில் முழுவதுமாக மதுவிலக்கு இல்லாத ஒரு பகுதியாக, அதாவது கள்ளச்சாராயம் போன்ற பொருட்கள் இல்லாத பகுதியாக இந்த கிராமம் அரவெட்லா, கொத்தூர், அனந்தகிரி, பாஸ்மர் பெண்டா போன்ற பகுதிகளை மாற்றுறதில் காவல்துறை முழு முனைப்பாக இருக்குது. பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அவ்வளோதானே. இது ஆந்திரா பார்டரில், ஆந்திரா தாண்டி உள்ளே போனோம்னா கர்நாடகாவும் போயிட்டு வந்துடலாம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக மாவட்டத்தில் 5 இடத்துல முக்கியமான பார்டர் செக் போஸ்ட் இருக்குது. இந்த பார்டர் செக் போஸ்ட்டை தாண்டி வனப்பகுதிக்குள்ளார நுழைஞ்சி சில இடங்களில் காட்டு வழியாக வர்றதா தகவல் இருக்குது. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இப்போலாம் வந்திருக்கோம். ஏற்கனவே சில தகவல்கள் இருக்குது எந்தெந்த வழியாக வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வலுப்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது சில இதில் இன்டெலிஜென்ஸ், சில இடங்களில் காட்டுக்குள்ளே போகும்போது அனிமல்ஸுடைய இஷ்யூ இருக்குது, செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காவல்துறைக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அந்த இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் அந்த உரிய நபர்களை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம். அது மாதிரி தொடர் குற்றங்களில் ஈடுபடுறவங்க அப்படிங்கிறது 1 or 2 பீப்புள் இருக்கலாம். அவங்களுக்கு கடைகளை க்ளோஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டைம் 15 நாள், 2வது நாள் 30 நாள், அதுக்கப்புறம் 90 நாள் அப்படிங்கிற அளவுக்கு மற்ற துறைகள் மூலமாக சீல் பண்ணுறோம், லைசன்ஸை ரத்து பண்ணுறோம். தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபடுறவங்க குண்டர் சட்டத்திலேயே அவங்கள கைது பண்ணியிருக்கிறோம். இதுவரை 28 பேர் நம்ம பண்ணியிருக்கோம் மாவட்டத்தில் இந்த வருஷத்தில் மட்டும். தொடர்ந்து இந்த குட்கா போன்ற போதைப்பொருள், கஞ்சா, அதே போல் மாத்திரைகளை தவறாக பயன்படுத்தி போதைக்கு உள்ளாகிறது, இந்த மாதிரி நபர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை. கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி மாவட்டம் முழுக்க 300 நபர்களை நம்ம யாரெல்லாம் வெளி மாநிலத்திலிருந்து சரக்குகளை வாங்கிட்டு விற்கிறாங்க அல்லது கள்ளத்தனமாக அரசு கடையிலேருந்து வாங்கிட்டு கள்ளத்தனமாக விற்கிற அந்த IMFL பாட்டில்ஸு, அது தவிர கள்ளச்சாராயம் காய்ச்சலாக சந்தேகப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 300 பேரை ஒரு மிகப்பெரிய ரெய்ட் பண்ணி நம்ம
கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். போதை சம்மந்தமாகவும் ஒரு 100 பேருக்கு மேலே நம்ம வந்து ரைடு பண்ணி அதில் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேரை கைது பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்படி தொடர் நடவடிக்கையின் மூலமாக மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரியான இல்லிசிட் அராக், பேண்டு டொபாக்கோ, கஞ்சா, குட்கா, இந்த டேப்லெட், இந்த மாதிரியான தவறான விஷயங்களிலிருந்து முழுமையாக நம்ம விடுவிக்க காவல்துறை முனைப்பாக செயல்பட்டு வருகிறோம். பேரணப்பட்டு பகுதியில் 14 பீடா கடை இருக்குது, அதில் போதை பீடா விற்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்து சார்? போதை பீடா வைக்கிறது தப்பு, நடவடிக்கை எடுப்போம். அது ஏற்கனவே பலமுறை தகவல் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லைன்ற மாதிரி பொதுமக்கள் சார்பாக கூறப்படுகிறது. அப்படி இருந்ததுன்னா நம்ம உடனடியாக அதுக்கு விசாரித்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா உண்மையிலேயே கேஸ் போடுவோம். இந்த ரோட்டில் வழியாக தான் நிறைய அந்த ஆந்திரா டப்பா வருதுங்க. அந்த பக்கம் செக் போஸ்ட் இருக்கிறதுனால வாய்ப்பு கம்மி. இந்த பக்கம் வந்து ஆந்திரா அது செக் போஸ்ட் இருக்குது, ஆனால் தமிழ்நாடுக்கு வந்து செக் போஸ்ட் இல்லை சார் இந்த பக்கம். அதனால் வந்து அது வழியாக அந்த பக்கம் அதெல்லாம் அசஸ் பண்ணுறது தான் இப்போ வந்திருக்கேன். இதை பற்றி நாங்கள் ஏடிஎஸ்பி ப்ரொஹிபிஷன் மற்றும் டிஎஸ்பி குடியாத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சொன்னோம் இல்லைங்களா, சில இடங்களில் வந்து மெயின் செக் போஸ்ட் இருக்குது, சில இடங்களில் செக் போஸ்ட்டை தாண்டி காட்டு வழியாக வராங்க. காட்டு வழியாக பர்மனெண்ட்டாக ஸ்ட்ரென்த் போகிறதுல விலங்குகளுடைய இஷ்யூஸ் இருக்குது. அதனால் நம்ம இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி யாரெல்லாம் அந்த மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து கொண்டு வராங்களோ அதை பார்த்து நடவடிக்கை எடுத்திருக்கோம். அது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. முழுசுமாக ஒழிக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்பட்டால் அந்த இடத்துலையும் இன்னொரு செக் போஸ்ட் போடணும். அதை நம்ம அசஸ் பண்ணிவிட்டு செய்வோம். தேங்க்யூ சார்.